அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. கோவை பெரிய கடை வீதியில் அருள்மிகு லக்ஷ்மி நாராயண வேணுகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு பெருமாள் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார். கெரடி கோயில் என்றும் இக்கோவிலை மக்களால் அழைக்கப்படுகிறது. சந்நிதியின் விசேஷம் என்னவெனில், ஆதியாகவும் அந்தமாகவும் இருந்து அருள் பாலித்து அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்குகின்றார். ஸ்ரீ நாராயணன் ஸ்ரீ லக்ஷ்மியை தனது மடியில் அமர்த்திய கோலத்தில் மக்களுக்கு அருள் பாலிக்கிறார். சுமார் 250 வருடங்களுக்கு முன்பாக மைசூரிலிருந்து வரும் வழியில் கிடைத்த மூலவர்தான் இந்த லக்ஷ்மி நாராயணன் மற்றும் வேணுகோபாலன். மைசூர் மகாராஜாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இக்கோவிலின் விசேஷம் என்னவெனில், 6வது ஸ்தலமாக தங்கச்சட்டாரி இங்கு இருப்பது இக்கோவிலின் சிறப்பு. அனைத்து விசேஷ நாட்களிலும் பாமர மக்களுக்கும் இந்த தங்கச்சட்டாரி சாதிக்கப்படும். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் தெற்கு பார்த்த வாசலில் அருள் பாலிக்கிறார். அதேபோல இங்கும் லக்ஷ்மி நாராயணன் மற்றும் வேணுகோபாலன் சுவாமி தெற்கு பார்த்த வாசலில் மக்களுக்கு அருள் பாலிக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் நடக்கும் முறைப்படி இங்கும் பெருமாளுக்கு அனைத்து விசேஷங்களும் நடத்தப்படும். ஆகையால் நீங்கள் ஸ்ரீரங்கத்திற்கு சென்றுதான் பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்பது இல்லை. இந்த கோவிலில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் மற்றும் வேணுகோபாலன் சுவாமி சந்நிதிக்கு வந்து தரிசித்தாலே ஸ்ரீரங்கத்திற்கு சென்று அந்த ரங்கநாதரை தரிசித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இக்கோவிலில் மற்றொரு சிறப்பு என்னவெனில், வருடத்திற்கு ஒரு முறை வைகுண்ட ஏகாதசி அன்று ரத்னாங்கி சாத்தப்படும். அதைத்தான் நீங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இக்கோவிலில் கருடாழ்வார், சக்கரத்தாழ்வார், நரசிம்மர், ஜெயன், விஜயன், ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர், ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ராமானுஜர், நம்மாழ்வார், மணவாள மாமுனிகள், ராமர், லக்ஷ்மணர், சீதை, ஆஞ்சநேயர் என்ற தெய்வங்கள் அருள் பாலிக்கின்றன. இக்கோவிலின் சிறப்பை அர்ச்சகர் கூறுவதை கேட்போமா? ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமணியே நமக. நமது கோயம்புரி பெரிய கடைவீதியில் அமைந்துள்ள அருள்மிகு லக்ஷ்மி நாராயண வேணுகோபால சுவாமி திருக்கோயில் அப்படிங்கிற திருநாமத்தோட இந்த கோயம்புரியில் இந்த பெரிய கடைவீதியில் இந்த பெருமாள் வீட்டிலிருந்து எல்லோருக்கும் அருளை பாலித்து கொண்டிருக்கிறார். சுமார் 750 வருடங்களுக்கு முன்பாக மைசூரிலிருந்து வரும்போது வர வழியில் கிடைத்த விக்கிரகங்கள் லக்ஷ்மி நாராயணன், வேணுகோபாலன், இது ரெண்டையும் இங்கே வந்த மைசூர் மகாராஜாவினாலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த மைசூர் மகாராஜா கிட்டே சிப்பாய்களாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டி செட்டிகள் அப்படின்னு பெயர். அந்த செட்டிகள் தான் ராஜாக்களுக்கு பாதுகாவலர்களாக இன்றைக்கும் இருந்துருக்கா. அதுக்கு அவள் தான் இருக்கா. அவள் எல்லாரும் நல்ல பலமான முஷ்டியாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலே தினமும் வேகப்பயிற்சி பண்ணிட்டு இருப்பாள். அந்த ராஜா வருஷத்துக்கு ஒரு தரம் மைசூர் மகா பேலஸில் மல்யுத்தத்தை நடத்துவார். அந்த மல்யுத்தத்துக்கு பெயர் கெரடி சண்டைன்னு பேர். அந்த கெரடி அப்படிங்கிறது கன்னடத்து வார்த்தை. கன்னடத்தில் கெரடி அப்படின்னா குஸ்தி போடுறது, மல்யுத்தம் பண்ணுறதுக்கு பெயர் கெரடிங்கிற பெயர். வருஷத்துக்கு ஒரு தரம் அங்கே தசரா சமயத்தில் நடத்துவார். அதே போல் இங்கே ராஜா வந்திருந்து இங்கே பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அந்த ராஜாவுடைய சிப்பாய்கள்லாம் நல்லா பலமானமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு பக்கத்தில் அவருடைய இஷ்ட தேவதை குலதேவதையான சாமுண்டீஸ்வரி அம்மனை அங்கே பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு ஒரு கூடத்தை அங்கே ஏற்படுத்தி ஒரு ஹால் மாதிரி செய்து அதில் யுத்தமும் வேகப்பயிற்சி பண்ணுவதற்குண்டான கரலாக்கட்டை, வெயிட் லிஃப்ட் இருக்கிற அந்த வெயிட்டு இது எல்லாமே கல்லுலையும் மரத்துலையுமே செஞ்சு இன்றைக்கும் அதை வச்சுருக்கா. அதனால் அவெல்லாம் நல்ல பலவானாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய குலதேவதை இஷ்ட தேவதை சாமுண்டீஸ்வரி அம்மன் நிம்புஜாதேவி அங்கே பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு தெய்வம் அந்த செட்டிகள் தான் பூஜை பண்ணியிருக்கா. அந்த மைசூர் மகாராஜா இந்த கோவிலையும் அவர்கிட்ட தான் கொடுத்துட்டு போனார்.
சில காலங்களுக்கு அப்புறம் அவனால் அந்த கோயிலை அந்த இடத்துல மெயின்டைன் பண்ண முடியாததுனாலே ஆணையக்குந்திங்கிற ஊர்லேருந்து இங்கே குடியேறிய திருவுகளாத வம்சத்தை சார்ந்தவரிடம் இந்த பெருமாள் கோயிலையும் இடத்தையும் கொடுத்துட்றார். இந்த கோயிலை பராமரித்து பண்ணி கொண்ட திருவுகலா வம்சத்தைச் சேர்ந்தவருடைய கனவிலே ஸ்ரீரங்கத்தில் உற்சவமூர்த்தி இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லி உத்தரவாக ஸ்ரீரங்கத்திலிருந்து கொண்டு வந்து இந்த உற்சவமூர்த்தி இங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுனாலே ஸ்ரீரங்கத்தில் எப்படி உற்சவருக்கு திருநாமம் கஸ்தூரி ரங்கநாதர்னு அழகிய மணவாளன்னு எல்லாராலையும் அழைக்கப்படுகிறதோ அதே போல் இங்கே அந்த உற்சவமூர்த்திக்கும் கஸ்தூரி ரங்கநாதர் அழகிய மணவாளன்னு திருநாமம் வெட்டி ஸ்ரீரங்கத்தில் எப்படி பெருமாள் தெற்கு பார்த்திருக்காரோ இங்கேயும் அதே பிரகாரம் பெருமாள் தெற்கு பார்த்து எழுந்தருளியும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லோருக்கும் அருளை பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த பெருமாள்கிட்ட என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா ஆதி அந்தமாக காட்சி தருகிறார். தசாவதாரங்கள் 10 மச்சா குருமா வராகா வாமனா லட்சுமி நரசிம்மா ராமா பரசுராமா இப்படி 10 பெருமாளையும் அவதாரங்களையும் ஒரே சமயத்தில் சேவித்தால் நமக்கு என்ன பலன் இருக்கோ அதே பலன் ஏற்படும். ஏன்னா மூலவர் ஆதி அந்தமாக காட்சி தருகிறார். ஆதி அப்படிங்கிறது லட்சுமி நாராயணன் பூர்த்தி கிருஷ்ணாவதாரம் வேணுகோபால கிருஷ்ணன் ஆக லட்சுமியை மணியில் அணைச்சி உட்கார வச்சுருக்கார் நாராயணன். உற்சவமூர்த்தி கஸ்தூரி ரங்கநாதர் கையில் பிரயோக சக்கரம் கஜேந்திர மோட்சம்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கஜேந்திர மோட்சத்திலே கஜேந்திரங்கிற யானை பெருமாளுக்கு நித்தியப்படி புஷ்ப கைங்கரி பண்ணி கொண்டிருந்த பொழுது அங்கே இருந்து ஒரு குளத்துக்கு அருகே போன பொழுது யானையுடைய காலை முதலை பிடித்தது. முதலை தன்னை காப்பாற்றிக்க வேண்டி ஸ்ரீவன் நாராயணா ஆதி மூலமேன்னு சொல்லி அழைத்தான். உடனே நாராயணன் அந்த சக்கரத்தை பிரயோகம் பண்ணி அந்த முதலை அழிச்சு அதுக்கு சாப விமோச்சனத்தை கொடுத்ததாக ஒரு வரலாறு. அது ஒரே கர்ப்பகிரகத்திலே 2 மூலவர் 5 தாயார் ஒரு உற்சவமூர்த்தியை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த கோயம்புரையிலே இந்த இடத்துல வீட்டிலிருந்து இந்த பெருமாள் கோயிலுக்கு வருவதற்கெல்லாம் குறையொன்றுமில்லை கோவிந்தான ஆண்டாள் சாதித்தபடி மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் எல்லோருக்கும் அபயத்தை கொடுத்து அபய கஷ்டத்தையும் கையில் வச்சுட்டு எல்லோருக்கும் அருளை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாளாக இன்னி வரைக்கும் வைத்திருக்கார். ஆக நம்ம மனசில் என்ன கோரிக்கையை வச்சு அவர்கிட்ட கேட்குறோமோ பெருமாள் நமக்கு அது எல்லாம் மிக அழகாக நிறைய பேர்த்துக்கு நிறைய கோரிக்கைகளை ஏற்படுத்தி அவர்களுக்கெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்கார். சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குது. சக்கரத்தாழ்வாருக்கு நம்ம பெருமாளை சேவிக்கிற பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பித்திருக்கள்னாலே தோஷங்கள் அதே மாதிரி முன்னோர்களுடைய சாபங்கள் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் வியாபாரத்தில் அபிவிருத்திகள் இது எல்லாமே நமக்கு பெருமாள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக எல்லாத்துக்கும் செய்து கொடுத்துட்ருக்கார். கோயிலை தேடி வந்தோம் அப்படின்னா பெருமாளுக்கு நிச்சயம் நல்ல ஒரு அனுகிரகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு உண்மை. அதனால் எல்லோரும் ஆலயம் நோக்கி அகங்குளிர மறுபடி பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த சந்ததியில் சக்கரத்தாழ்வாரை வேலையீடு அவர்களை பிரார்த்தனை செய்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தினமும் வளர்ந்து நெய்தோடு வைக்க விவாதம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. அதே மாதிரி பெருமாளை வந்து பிரார்த்தனை செய்வதனால சந்தானம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கிறது. பெருமாள் நம்ம மனசில் என்ன நம்மளெல்லாம் அபய கஷ்டத்தோடு இருக்கிறதுனால அபயம் நமக்கு கொடுக்கிறார். நாம் அவருக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கிறோமோ அதையெல்லாம் நமக்கு நல்லபடியாக பெருமாள் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார். மார்கழி மாதம் அகல்பத்து உற்சவம் தைகுண்ட ஏகாதசி ராப்பத்து உற்சவம் இது எல்லாமே வெகு விமர்சையாக புரட்டாசி சனிக்கிழமைகள் இப்படி எல்லாமே ரொம்ப விமர்சையாக இந்த சந்தையில் நடந்து இருக்குது. அதில் இந்த கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியூர்ந்து நிறைய பேர் இங்கே வந்து பெருமாளை சேவிச்சு அவருடைய அனுகிரகத்தை பெற்று இந்த மார்கழி மாதத்தில் இந்த வியாழக்கிழமை இன்னைக்கு இந்த நம்மளுடைய கோயம்புத்தூரை சேர்ந்த கோவை டிவோஷனல் குருஸை சேர்ந்த அந்த குருக்களை எல்லோரும் மகளிர்கள் எல்லோரும் இன்னைக்கு எம்பெருமான்கிட்ட ஆனந்தமாக அவருடைய நாளை சீரழித்து அவருக்கு கீர்த்தனைகள் இந்த வழிபாடுகள்லாம் பார்த்து ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கு. அப்படியே ராமரை பற்றி பார்க்கும்போது அயோத்தி போய் கொள்வாங்க, ஆஞ்சநேயரை பற்றி பார்க்கும்பொழுது அவரோட நாமளே அப்படியே ஒன்றி இருக்கிற மாதிரி மிகவும் சந்தோஷமாகவும் அற்புதமாகவும் இருந்தது. இந்த குடும்பம் இன்னும் வளர்ந்து நிறைய கைகறிகள் நிறைய இடங்கள் அப்படி வாங்கியிருக்கோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கைகறியும் இன்னும் மென்மேலும் வாழை வாழையாக வளரணும்னு சொல்லிட்டு எல்லாம் லட்சுமிநாராயண சுவாமியை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கணவர் இந்த அம்மாவுக்கும் 2 நாட்கள் ஒரு ஆசை. எல்லா சீனங்களிலேயே திருவள்ளுவரிலே அந்த மாதிரி நம்ம கோயிலும் ஒரு ரொம்ப நாளாக மனசில் நினைச்சிட்டு இருந்தா அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கஸ்தூரிகளுடைய எல்லா கடாட்சத்தினாலே நாம் சொன்ன சன்னாடி பிரதேச இந்த சொன்னாடி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தக கல்வி எல்லாமே இவர்கள்
குடும்பத்தார்கள் மூலமாக செஞ்சது. ஏன்னா அது மாதிரி ஒரு மனசு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வர்றது கொஞ்சம் கஷ்டம். இவங்க கஸ்தூரிகளுடைய ரங்கனுடைய அருள்னாலே இதையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சடாரிகளுடைய நல்ல சொன்ன சடாரிகளை இருக்காங்க. வாணி மாசத்துல பூஜைகள் இருப்போம். இப்போ கோயில் நிர்வாகம் அவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கா. அவர்கள் கையால் உங்களுக்கு இக்கோவிலில் திருமதி சந்தானலட்சுமி கார்த்திகேயன் மற்றும் ஜனார்தனன் என்பவர் பரம்பரையாக அறங்காவலராக உள்ளார். திருமதி சந்தானலட்சுமி அவர்கள் குழு தலைவிக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அம்பாள் மேலே ஆண்டாள் மேலே பாடின எல்லா பாடல்களும் ரொம்ப அனுபவிக்கக்கூடியதாக இருக்குது. தீபாராதனை முடிந்த பின் அனைவருக்கும் தங்கச்சட்டாரி சாற்றப்பட்டது. இதோ பிரசாதமும் எங்களுக்கு அளிக்கப்பட்டது. மார்கழி மாதத்தை முன்னிட்டு கோவை டிவோஷனல் குழுவினரால் பஜனை பாடல்கள் பாடப்பட்டன. அதை கண்டு ரசிப்போமா? கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா பிரத்யக்ஷ தேவா கோவிந்தா பரமதயாகர கோவிந்தா வர்ஷக வசதர கோவிந்தா வைஜெயந்தி மாலா கோவிந்தா வர்த்திகாஸ்திரவாட கோவிந்தா வசுதேவ கோவிந்தா நில்வபராஜித கோவிந்தா விஸ்வக சம்ஸ்கிருத கோவிந்தா. அதை நீயும் சொல்லி பழகு ராமநாமம் அழகு. அதை நீயும் சொல்லி பழகு. சொல்லும் போது பக்தியிலே கனிந்து கனிந்து உருகு. சொல்லும் போது பக்தியிலே கனிந்து கனிந்து உருகு. ராமநாமம் அழகு. அதை நீயும் சொல்லி பழகு. ராமநாமம் அழகு. அதை நீயும் சொல்லி பழகு. மாணவரும் ஞானியரும் நாளும் சொல்லும் நாமம். மாணவரும் ஞானியரும் நாளும் சொல்லும் நாமம். நாடி வரும் ஜீவனுக்கு ஜீவனாகும் நாமம். நாடி வரும் ஜீவனுக்கு ஜீவனாகும் நாமம். ஆதிசிவன் பார்வதிக்கு அருளிய திருநாமம். ஆதிசிவன் பார்வதிக்கு அருளிய திருநாமம். ஆருயிர்க்கும் ஆதாரம் தூர ராமநாமம். ஆருயிர்க்கும் ஆதாரம் தூர ராமநாமம். ராமநாமம் அழகு. அதை நீயும் சொல்லி பழகு. ராமநாமம் அழகு. அதை நீயும் சொல்லி பழகு. ನಮ್ಮ ಜೋಡಿ ಕೊಡ್ತನ ಜಾರಿ ಬಚ್ಚೆ ನಮ್ಮ ಜೋಡಿ ಕೊಡ್ತನ ಜಾರಿ